வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சட்டுன்னு சிம்பிளா செய்யக்கூடிய சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பாத்துலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க லைக் அங்கேயும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துருவோம், வதக்கின்றுவோம். இதுக்கு ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துப்போம், அதையும் கலந்து விட்டுலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். இது போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்சி ஜார்ல 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டுலாம். இதுக்கு தாளிச்சுருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சத சட்னியில சேர்த்துடலாம். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.